பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேராக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவச்சனமே, இந்த பெசகா வியாழன் என்பது இன்று நாம் இந்த நாளில் ஒரு முக்கியமான சத்தியத்தை தியானிக்க போகிறோம். உலகம் முழுவதும் இந்த நாளை பெசக வியாழக்கிழமை, அதாவது ஒரு புனித வியாழக்கிழமை. இது கர்த்தர் அடிக்கப்படுவதற்கு முதல் நாள் நைட்டு நடந்த ஒரு திருவிருந்த ஆராதனை. அந்த நாளில் தான் அந்த திருவிருந்த ஆராதனை நடந்தது. இப்படி என்றெல்லாம் இதுக்கு பல பெயர்கள் வைப்பார்கள். ஆனாலும் எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளை நாம் எதற்காக கொண்டாடுகிறோம், இந்த நாளை நாம் எதற்காக அனுசரிக்கிறோம் என்பதை பலரும் மறந்து போகிறார். இந்த உலகம் ஒருவரை பெரியவர் என்று சொல்ல வேண்டுமானால் அவருக்கு எத்தனை சேவை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறது. ஆனா எனக்கு பிரியமானவர்களே, பரலோகம் ஒருவரை பெரியவர் என்று சொல்ல வேண்டுமானால் அவர் எத்தனை பேருக்கு சேவை செய்கிறார் என்று தான் பார்க்கிறது. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடமே தாழ்மைதான். யாத்திரையாகமம் 12வது அதிகாரத்துல 13வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், பெசகா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேலர்களை அழிவிலிருந்து காத்தது. புதிய ஏற்பாட்டில் யோவான் 13:1 வாசிக்கிறோம், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு தம்முடைய சீஷர்கள் மேல் வைத்த அன்பை இறுதி வரைக்கும் அவர் காண்பித்தார். எனக்கு பிரியமானவர்களே, அடிக்கப்படுவதற்கு முந்தின நாள் ராத்திரி இந்தியில இருந்த பொழுது அவர் போஜனத்தை விட்டு எழுந்திருந்து தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அவர் கலட்டி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடையிலே கட்டி கொண்டார். வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த கரங்கள் இப்பொழுது மீன் பிடிக்கிறவர்களுடைய மீன் நாற்றம் எடுத்த அந்த பாதங்களை கழுவ தயாராகிவிட்டது. கால்களை கழுவுவது என்பது வெறும் அழுக்கை நீக்குவது மட்டுமல்ல, அது ஒரு தூய்மைப்படுத்துதல். சங்கீதம் 51:7 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் முற்றிலும் சுத்தமாவேன் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையை நாம் உலகத்தோடு நடக்கும்போது கசப்புகளையும் பாவங்களையும் அழுக்குகளையும் இயேசுவின் பாதத்தில் வைத்து கழுவப்பட வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. இந்த இரவில் இயேசு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறார். யோவான் 13:34 நாம் பார்க்கிறோம், ஒருவருக்கொருவர் அன்பா இருங்கள். பழைய ஏற்பாட்டிலே நம்ம இதே வார்த்தைகளை நம்மளால லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்மளால பார்க்க முடியும். அங்கேயும் இதே மாதிரி ஒரு கட்டளை சொல்லப்படுகிறது, உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசியுங்கள் என்று. ஆனாலும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனங்களே, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அதற்கு ஒருபடி மேலே போய், நான் உங்களை நேசித்தது போல நீங்க பிறரை நேசியுங்கள் என்று சொன்னார். இயேசு நம்மளை எப்படி நேசித்தார்? அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு அவருடைய சரீரத்திலே முழு பலத்தையும் அவர் இழந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாத அளவுக்கு, ரத்தமும் தண்ணீரும் பீச்சிட்டு பாயிற அளவுக்கு ஒரு சொட்டு கூட மீதமில்லை, அவ்வளவாய் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை நேசித்தார். அவர் நம்மை நேசித்தது போல இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று. பிரியமானவர்களே, அந்த நாளிலே இயேசு கால்களை கழுவும்படி தாழ்மையின் ரூபம் எடுத்து, அதாவது மரண பரியந்தமும் தன்னை தான் தாழ்த்தினது போல ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து ஒரு சீஷருடைய கால்களை கழுவ ஆரம்பித்தார். அதிலே தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசுடைய பாதங்களும் இருந்தது. ஆனாலும் அவன் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை அறிந்தும் யூதாசுடைய கால்களையும் அவர் கழுவினார். நம்மை பகைக்கிறவர்களை நேசிப்பதே உண்மையான அன்பு. இந்த உலகத்திலே அன்புக்கு பல காரணங்கள் சொல்லலாம். இந்த அன்பு என்பது மற்றவர்கள் நேசித்தால் மாத்திரம் திரும்பி கொடுக்கிறது தான் அன்பு என்று பலரும் இந்த உலகத்தார் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, இந்த அன்பு என்பது நம்மை வெறுப்பவர்களையும் நமக்கு துரோகம் செய்கிறவர்களையும் நம்மை எதிரிகளாய் பார்க்கிறவர்களையும் கூட நம்மை கைவிட்டு போனவர்கள், நம்ம எத்தனையோ நாட்கள் அவர்களை நம்பி இருந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் இவங்க என் கூட வருவாங்க, என்னுடைய எல்லா தோல்வியிலையும் எல்லா ஜெயத்திலையும் எந்த ஒரு லாப நஷ்டத்திலையும் இங்க என்னோடு கூட வருவாங்கன்னு நம்ம பலரையும் நம்பி இருந்திருப்போம். ஆனா எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம விட மற்றவங்க பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. ஆனாலும் எனக்கு பிரியமானவர்களே, இங்க வேதம் சொல்லுகிறது, யூதாசை அவர் நேசித்தார். தன்னை துரோகிக்க போகிறான், தன்னை காட்டிக்க எடுக்க போகிறான், தனக்கு இவனால வரப்போகிற இவ்வளோ பெரிய பாடுகளை அவர் அறிந்த பொழுதிலும் யூதாசுடைய பாதங்களை அவர் கழுகினார். நீ கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனங்களே, நாமும் அப்படிதான். நம்மளை எத்தனை பேரை நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், நம்ம வெறுத்திருக்கலாம், நம்முடைய அன்புக்கு அவங்க உண்மை இல்லாதவங்களா கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது,
நம்மை வெறுக்கிறவர்களை கூட, நம்ம துரோகிகளை கூட நாம் நேசிக்க வேண்டும் என்று நமக்காக இயேசு கிறிஸ்து முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். நாளையும் கூட நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை மாத்திரமல்ல எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கொள்கிறேன். நாம் மற்றவர்களுக்கு இந்த நாளை சேவை செய்ய தயாராக இருக்கிறோமா? நம்மிடம் மன்னிப்பு இருக்கிறதா? மற்றவர்களை நாம் மன்னிக்க தயாரா இருக்கிறோமா? நம்மளை வெறுத்தவர்களை கூட, நம்மளை காயப்படுத்தினவர்களை நாம் மன்னிக்க தயாராக இருக்கிறோமா? இதே போல இயேசு தாழ்மையின் ரூபம் எடுத்தார், மரண பரியந்தமும் தன்னை தான் தாழ்த்தினார். அதே போல நாமும் இந்த நாட்களில் தாழ்மையின் ரூபம் உள்ளவர்களா இருக்கிறோமா, அல்லது நாம் பெருமை காட்டுகிறவர்களா இருக்கிறோமா? இந்த 3 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறோமா? யாருக்காவது ஒரு தேவை என்று வரும்போது நம்மளால் இயன்ற மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய நாம் அவைலபிளா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல நம்மிடத்தில் மன்னிப்பு இருக்கிறதா என்பதையும் ரொம்ப ஆழமா சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் யூதாசை மன்னித்தார், கர்த்தர் தன்னை காட்டி கொடுத்தவனை மன்னித்தார், கர்த்தர் தனக்கு விரோதமாக எழும்பினவர்களை மன்னித்தார், கன்னத்தில் அறைந்தவர்களை மன்னித்தார். அதுதான் அவர் சிலுவையில சொன்னார், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். பிரியமானவர்களை, அந்த சூழ்நிலையிலையும் அவரால் மற்றவர்களை மன்னிக்க முடியுமானால், இந்த நாட்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவச்சனங்களே, நாமும் மற்றவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறோமா என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்தே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போல எந்த சூழ்நிலையும் தாழ்மை உள்ளவர்களா இருக்க நம்ம ஒரு நாளும் மறந்தே போயிடக்கூடாது. பிலிப்பியர் 2:5-7 வரைக்கும் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருக்க சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களில் அந்த தாழ்மையின் ரூபம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு அந்த இறையிலே மேஜையிலே சுற்றி கூடி வந்திருந்த அவர்களிடம் மாத்திரம் பேசவில்லை, இன்றைக்கு நம்மோடும் கூட அவர் பேசுகிறார். நமக்கு ஆட்டுக்குட்டியாக அவர் நமக்காக பலியாக போகும் முன் தாழ்மையே உயர்வு என்ற மகத்துவத்தை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த நாட்களை அவரை போல அவர் நமக்கு இந்த பெசகா வியாழக்கிழமை நமக்கு சொல்லுகிறது, நாம் தாழ்மையின் ரூபம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிறரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 காரியத்தையும் அவர் இந்த நாளிலே நமக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அதனால இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிற தேவச்சனங்களே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லிட்டு போன அந்த காரியங்களையும் நாம் நினைத்து இதன்படி நடப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை முடிச்சு வைக்கலாம். உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, அப்பா இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாளை அப்பா நாங்கள் விசேஷித்துக் கொள்ளுகிறோம். ஆனாலும் கதா இந்த நாளில் நீர் எங்களுக்காக வைத்து போன இந்த கட்டளைகளையும் எங்களை நாங்கள் நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கவும், ஆண்டவரே கடைசி பரியந்தமோ தாழ்வையும் ரூபமுள்ளவர்களா இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அவையான ஒரு பொறுப்படுங்க, கிருபையாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம். செபங்களின் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.